வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. போர்க்குணத்தை கொண்ட பூமிக்காரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிலுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ 2ல் சூரியன் உங்களுக்கு சஞ்சரிப்பது பார்த்தீங்கன்னா முன்கோபத்தால் சில வீண் சிக்கல்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. யாரிடமே கோபப்பட வேண்டாம். இந்த மாதம் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். எது பேசினாலும் பார்த்தீங்கன்னா சற்று யோசித்து சிந்தித்து பேசுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க.
அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் அலைச்சல் காரணமாக மன நிம்மதி எல்லாம் உங்களுக்கு குறையுங்க. வேலைப்பளு அதிகரிக்கக்கூடும். உடல் அசதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ல் சனியும் 5ல் ராகு சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுங்க. அதே போல் நீங்கள் வியாபாரம் நிலத்துக்கு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. கொஞ்சம் அடமண்டாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றேன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் பேசுவது, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிந்து கொண்டு குடும்பத்தில் நடந்து கொள்ளுங்க. பெரியவங்களுடைய ஆசிகள் கிடைக்கணும்னா கொஞ்சம் அவங்களிடம் பணிவாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. நீங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் மன நிம்மதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஒரு இடைஞ்சலை கொடுக்குறாருன்னா 4ல் சனியும் 5ல் ராகு சஞ்சரிப்பது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில நல்ல பலன்களை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவாங்கங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உறவினர்கள் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வழக்கு விவகாரங்கள்லாம் தள்ளி போடுவதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா துணிச்சலுடன் எதையுமே செய்து வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டங்களில். அதே போல் உங்களுடைய உதவிகளை நாடி பலரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான மனநிலை பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் பெண்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகள் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய பேச்சுக்களில் சாதுரியமாக பேசி அதை எந்த காரியத்தையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. புண்ணிய காரியங்களுக்கு உங்களுக்கு அதிக நாட்டங்கள் எல்லாம் ஏற்படுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அனைவருக்கும் உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல் துறையில் இறுதின்னா பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா வரவேண்டிய லாபங்கள் கொஞ்சம் தாமதப்படுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலைகளை எல்லாத்தையுமே நீங்கள் காண்பீங்க. ஊக்கத்துடன் படிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவு நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கேது உங்களுக்கு 11ல் இருப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான ஒரு நிலைகள் இருந்தால் கூட எதிர்பாராத உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த மாதம் பூர்த்தி ஆகுங்க. அப்போ உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படுத ஒரு விஷயத்தில் கூட உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த இடத்துல பூர்த்தி ஆகுங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. ஆனால் கிளைமேட் சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பனி அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்கழி மாதத்தில் யாரும் திருமணம் நடத்த மாட்டாங்க. இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு விரைவில் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு சில நல்ல ஆதாயங்களை எல்லாம் உங்களால் பெற முடியுங்க. அப்போ இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வாய்ப்புகள் கூட சில இடத்துல தடைபடுங்கால எதுலையுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகாரிகளுடைய நெருக்கடி பார்த்தீங்கன்னா சற்று அதிகப்படியாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்குங்க. அதே போல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சற்று கவனத்தோடு நீங்கள் கையாண்டீங்கன்னா நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ வெளியூர் பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. விஷாகம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கள் கொடுங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீங்க இந்த காலகட்டங்களில். அப்போ வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகளில் நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்கவில்லை அப்படின்ற ஒரு கவனம் ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆறா வடுவாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில்.
கொஞ்சம் அவங்கள கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்கள் நண்பர்களாக பழக கற்றுக்கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை எல்லாத்தையும் தருமுங்க. பணவரத்து அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. வீண் கவலைகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நன்மை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்களிடம் பார்த்திருந்த வரவேற்பெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பணவரத்து அதிகமாக இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல காலமுங்க. தைரியமும் உங்களுக்கு அதிகமாக உண்டாகுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு மேற்கொள்வது, பிரதோஷத்தன்று பார்த்தீங்கன்னா சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவது, சிவ வழிபாடு செய்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. நன்றி, வணக்கம்.